ஹாய் மக்களே, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் சிலை பைத்தியம். அதாவது அவரே வேறு சிற்பிங்கிட்ட கொடுத்து அவரை செலவடித்து அதை ரசிக்கிறது அவருக்கு ஒரு தனி பிரியம். ஸோ உலகத்தில் உள்ள புகழ்மிக்க பெரிய பெரிய சிற்பிங்கிட்டலாம் அவரோட சிலையை வடித்து அவர் வாங்கி வச்சு ரசிப்பதுங்கிறது அவருடைய வாடிக்கையான விஷயம். அவர் அரண்மனையில் வச்சுருக்கிற சிலையிலேயே ஒரு 3 சிலை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிலை, வெரி க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ எவ்ரிடே அந்த சிலையை பார்த்து ரொம்ப அதை என்ன சொல்கிறது, அப்படி பெருமையாக அதை பார்ப்பாராம். சார் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் சிலை அப்படின்ட்டு. ஒரு நாள் அரண்மனையில் உள்ள வேலைக்காரன் அந்த சிலையை தொடச்சிட்டு இருக்கும்போது பை மிஸ்டேக் அந்த சிலை கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம். யாரங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவனை தூக்கிலிடுங்கள் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக சொல்லியிருக்கார். உடனே அந்த பாதிக்கப்பட்டவன் என்ன பண்ணியிருக்கேன், கடகடன்னு ஓடி ராஜாவுக்கு பிரியமான மிச்சம் 2 சிலையும் உடச்சி விட்டானோ. ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சான். ஏழை முட்டா வேலை, ஆல்ரெடி உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கேன் தெரியுமில்ல, இது இல்லாமல் நீ இன்னும் 2 சிலையை வேறு உடச்சிருக்கியே அப்படின்னு. எனக்கு பிடிச்சமான அடுத்த சிலையை ஏன்டா உடச்ச அப்படின்ற மாதிரி பயங்கர கோபமாக கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கேன், ராஜா எப்படி இருந்தாலும் இது உடஞ்சி போகிற பொருள், இன்றைக்கி இல்லை நாளைக்கு பாவம் வேறு ஏதோ ஒரு வேலைக்காரன் இதை துடைக்க போகிறான், அதை ஒரு நாள் உடைய தான் போகுது. ஸோ இந்த சிலைக்கு ஒருத்தன் அந்த சிலைக்கு ஒருத்தனை உடச்சி 3 உயிர் போகிறதுக்கு எனிவே நான் சாக போகிறேன், இந்த ஒரு பாலாக போன ஒரு அழியிற ஒரு விஷயத்துக்காக இன்னும் 2 உயிர் போகணுமா, அதனால தான் பார்த்தேன், நம்ம தான் சாக போகிறோமே, இதை உடச்சிட்டு மொத்தமாக போயிடும், அட்லீஸ்ட் ஒரு 2 உயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நானும். அப்போ தான் ராஜாவுக்கு கண் திறந்து தான் என்ன சொன்னாராம், நம்ம எவ்வளோ ஒரு முட்டாளாக இருந்திருக்கிறோம், மனுஷன் விலையை விடவா விலை விதிக்க முடியாத இந்த சிலையை நினச்சா நான் எத்தனை வேணாலும் வடிச்சிக்கலாம், ஆனால் ஒரு மனுஷன் உயிர் போச்சுன்னா திருப்பி வர முடியுமா, எனக்கு நீ பாடம் புகட்டி விட்டாய் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த ஸ்மார்ட்னஸை பாராட்டி அவனுக்கு வெகுமதிகளை கொடுத்து அவனுடைய அந்த தூக்கு தண்டனையை அவர் கேன்சல் பண்ணிட்டாராம். ஸோ என்னதான் பலங்கள்லாம் அதெல்லாம் அடுத்த பிரச்சனைங்க, தலை மூளை வேலை செய்யணும், செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றலாம்.